ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ ப்ரோஸ் ஃப்ரம் யூனிட் 4 தி ஆட்டிக் ரிட்டன் பை சத்யஜித் ரே. ஆட்டிக் மீன்ஸ் மாடம். ஸோ அபவுட் ஆத்தர் சத்யஜித் ரே 1921 to 1992 வாஸ் an இந்தியன் ஃபிலிம் மேக்கர். ஸோ அவர் ஒரு இந்தியன் ஃபிலிம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தர். He was born in Calcutta. கல்கட்டாவில் தான் பிறந்திருக்காரு. He authored several short stories and novels meant primarily for young children and teenagers. ஸோ யங் சில்ட்ரனுக்கும் அண்ட் டீனேஜர்ஸ்க்கான முக்கியமான புக்ஸ் நிறையா எழுதியிருக்காரு. He revived மீன்ஸ் ஸோ புதுப்பிக்கிறது. த சில்ட்ரன்ஸ் மேகசின் சாண்டிஸ். ஸோ சாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு மேகசினை இவர் புதுப்பிச்சார். ஸோ அதை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ஹேட் ஸ்டார்டட் இன் 1913 இவருடைய கிராண்ட்ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த சாண்டிஸ் அப்படிங்கிற சில்ட்ரன் மேகசினை ரிவைவ் பண்ணுறாரு. ஸோ அதோட எடிட்டடாக எவ்வளோ நாள் இருந்திருக்காரு அப்படின்னா 1992 வரைக்கும், அவர் இறப்பதற்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கார், அவர் அதோட எடிட்டராகவும் இருந்திருக்காரு. ராய் வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ரைட்டிங் ரேதர் தென் ஃபிலிம் மேக்கிங். ஸோ அவர் படம் எடுக்கிறத விட ரைட்டிங்கில் அவர் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ் ஸ்டோரிஸ் ஹாவ் பீன் டிரான்ஸ்லேட்டட் இன் யூரோப் அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் மெனி அதர் கண்ட்ரிஸ். நிறையா கண்ட்ரிஸோட லாங்குவேஜில் இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ரே ரிசீவ்டு மெனி அவார்ட்ஸ் இன்க்ளூடிங் 32 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து 32 நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ நோட்டபுளி பத்மபூஷன் எப்போ 1965 அண்ட் பாரத் ரத்னா 1992 அவர் ரிசீவ் பண்ணியிருப்பார். பத்மபூஷன் 1965 அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாதர் பாஞ்சலி அப்படிங்கிற ஒரு ஃபிலிமையும் அவர் எடுத்திருக்காரு. எப்போ அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 1955 அது ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இயர்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா படிச்சுங்க. இந்த பிகினிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நேச்சுரல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ மனிதன் அப்படிங்கிறது வந்து தவறு செய்கிறவன் தான். வென் வி ரியலைஸ் அவர் மிஸ்டேக்ஸ் வி ஷுட் ட்ரை டு ரெக்டிஃபை தெம். ஸோ அது தப்புன்னு நம்ம எப்போ உணரோமோ அப்போ அதை ரெக்டிஃபை பண்ண தயாராக இருக்கணும். ஸோ அப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா நீங்கள் எப்படி அதை சரி பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே யார் தப்பு பண்ணால் அது யார் சரி பண்ண போகிறா அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ தேர் இஸ் அ கேரக்டர் ஆதித்யா அண்ட் ஐ. ஆதித்யா இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர் அண்ட் ஐ ஹியர் இஸ் சத்யஜித் ரே தான் இங்கே டினோட் பண்ணுது. ஸோ அண்ட் ஃபியூ மோர் கேரக்டர் லெசன் போகப்போ ஐ வில் இன்ட்ரடியூஸ் த அதர் கேரக்டர்ஸ். ஓகே, ஆதித்யா அண்ட் ஐ were returning from the site of our new factory in டியோடர்கஞ்ச். ஸோ டியோடர்கஞ்சிலேருந்து ஆதித்யாவும் சத்யஜித் ராயும் ரிட்டர்ன் ஆகியிருக்காங்க ஒரு காரில். வி டிரைவிங் அலாங் நேஷ்னல் ஹைவே 40. எந்த ஹைவேல வராங்க? நேஷ்னல் ஹைவே 40 வந்துருக்காங்க. வி ஹேட் ரீச்ட் எ பாயிண்ட் வேர் த ரோட் பைஃப்ரிகேட்டட் மீன்ஸ் டிவைடட் இன்டு 2. ஸோ இரண்டாக டிவைட் ஆகிற இடம். இஃப் வி ட்ரோவ் 10 kilometers அலாங் த ரோட் தட் பிரான்ச்டு ஆஃப் டு த ரைட். ஸோ ரெண்டாக டிவைட் ஆக போகுது. அது எந்த சைடு அப்படின்னா ரைட் சைடு நம்ம திரும்பினோம் அப்படின்னா வி வுட் ரீச் பிரம்மபூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ அப்படின்னு சத்யஜித் சொல்கிறாங்க. ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த் விச் ஹி ஹேட் லெஃப்ட் ஆஃப்டர் ஹி ஹேட் பாஸ்டு த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் த லோக்கல் ஸ்கூல் டு கண்டினியூ ஹிஸ் ஸ்டடீஸ் இன் கல்கட்டா. ஸோ சத்யஜித் ராய் ஆதித்யாட்ட கேட்குறாரு, நீ உன்னுடைய பர்த் பிளேஸை ரீவிசிட் பண்ணுறதுக்கு விருப்பத்தோடு இருக்கியா? ஏன்னா அவன் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் முடித்ததுமே கல்கத்தாவுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிட்டான், விச் மீன்ஸ் ஒரு 29 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்படின்னு அவர் கேட்டுகிட்டே அவங்க அந்த நேஷ்னல் ஹைவே 40 ட்ராவல் பண்ணிகிட்டே வராங்க. வென் ஐ லெஃப்ட் ஓவர் ஆன்செட்ரல் மீன்ஸ் இன்ஹெரிட்டேட்டட், முன்னோர்கள் ஹவுஸ் 29 years ago the house was almost 200 years old recollected ஆதித்யா. ஸோ ஆதித்யா இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் 29 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்செட்டல் ஹவுஸை விட்டுட்டு வந்துட்டேன், அப்போவே அதோட ஏஜ் வந்து 200 years ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஐ டவுட் இஃப் ஈவன் த ஸ்கூல் பில்டிங் விச் மே ஹாவ் அண்டர்கிரான் மெனி சேஞ்சஸ் வில் பி ரெகக்னைசபிள் எனிமோர். ஸோ என்னோட டவுட் என்ன அப்படின்னா என்னோடய ஸ்கூல், நான் படித்த பள்ளிக்கூடம் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும், அடையாளம் தெரியாத அளவுக்கு அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ட்ரையிங் டு ரிவைவ் மீன்ஸ் டு பிரிங் சம்திங் பேக் டு லைஃப். ஓல்டு சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிசப்பாயிண்டிங். ஸோ சிறு வயது ஞாபகங்களை ரீகால் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு நிராசையான ஒன்று தான். ஏன்னா திருப்பி அது நமக்கு கிடைக்காதுல்ல. ஸோ அதை அவர் அங்கே மீன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப். பட்
He said he wished to visit the tea shop of Nehan uncle if it still existed. Existed means survived. இன்னும் அது அந்த டீ ஷாப் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அண்ட் ஹேவ் அ கப் ஆஃப் டீ தேர். ஸோ ஹியர் அனதர் கேரக்டர் நேஹன் அங்கிள். ஸோ பிரம்மபூர் அப்படிங்கிற வில்லேஜில் இன்னமும் நேஹன் அங்கிளோட டீ ஷாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அங்கே ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். எக்ஸிஸ்டட் அப்படின்னா சர்வைவ்டு, இன்னும் இருந்துச்சுன்னா. ஸோ வி டுக் டேர்னிங் டு த ரைட் அண்ட் டிசைடட் டு டிரைவ் டு பிரம்மபூர் ஆஃப் விச் ஆதித்யாஸ் ancestors வேர் ஒன்ஸ் த ஜமீன்தார்ஸ். ஸோ அப்போ பிரம்மபூரில் ஆதித்யாவுடைய முன்னோர்கள்லாம் ஜமீன்தாராக இருந்திருக்காங்க. ஸோ அங்கே நாங்கள் போக முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சத்யஜித் ராய் சொல்கிறார். ஆதித்யாஸ் ஃபாதர் ஹேட் லெஃப்ட் த ancestral ஹோம் அண்ட் மூவ்டு டு கல்கட்டா வேர் ஹி ஹேட் ஸ்டெப் அப் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ் ஆஃப்டர் ஹிஸ் டெத். ஆதித்யா வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட் அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் அண்டு பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ ஆதித்யாவோட அப்பா இறந்ததுக்கப்புறம் ஆதித்யா தான் அவரோட அப்பாவோட பிஸ்னஸையும் பார்த்துக்கிறாரு. அண்ட் மோர் ஓவர் நான் அவரோட ஃப்ரெண்டு அண்டு பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ அப்போ சத்யஜித் ராயும் ஆதித்யாவும் ஃப்ரெண்டு அண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆல்சோ. ஓகே, இட் வாஸ் த மந்த் ஆஃப் மகா. அந்த மாதம் வந்து மந்த் ஆஃப் மகா. தட் இஸ் ஃபெப்ரவரி, ஜான்வரியிலேருந்து ஃபெப்ரவரி வரைக்கும் பை த இங்கிலீஷ் கேலண்டர் பார்த்தோம்னா. த மிடில் ஆஃப் விண்டரோட மிடில். பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 இன் த ஆஃப்டர்நூன். ஸோ அவரோட வாட்சில் 3:30 ஆகுது ஆஃப்டர்நூன். த சன் வாஸ் சூதிங் மீன்ஸ் மேக்கிங் சம் ஒன் ஃபீல் காம். ஸோ ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் இருக்குது, ஏன்னா அப்படியே அந்தி சாயம் பொழுதுனால. ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ரோட் வாஸ் படி ஃபீல்ட்ஸ் அஸ் ஃபார் அஸ் தே ஐ குட் சி. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நல்ல நெல்வேலாக இருக்குது. ஹார்வெஸ்ட் வாஸ் ஓவர் அண்ட் தேர் ஹேட் பீன் அ குட் கிராப் தட் இயர். அறுவடையும் முடிஞ்சிருச்சு, அந்த வருஷம் நல்ல ஒரு அறுவடையாகவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் அபவுட் 10 minutes, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வி கேம் டு த லோக்கல் ஸ்கூலில் ரீச் பண்ணிட்டாங்க. பியாண்ட் மீன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த அயன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்ட் அண்ட் த 2-storied school building. We got down from the car and stood in front of the gate. ஸோ அவங்க ஸ்கூல் கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அந்த அயன் கேட்டுக்கு பின்னாடி ஒரு பிளேயிங் ஃபீல்டும் அண்டு 2 மாடிகள் கொண்ட ஒரு ஸ்கூல் பில்டிங்கும் அங்கே இருக்குது. அங்கே அவங்க நின்றுக்கிருக்காங்க கார்லேருந்து இறங்கி. ஐ ஆஸ்க்டு ஆதித்யா வெதர் எவ்ரி திங் வாஸ் ஸ்டில் த சேம். ஹி ரிப்ளைட் தட் எவ்ரி திங் ஹேட் சேஞ்ச்டு. ஸோ சத்யஜித் ராய் ஆதித்யாட்ட கேட்குறாரு, எல்லாமே அதே மாதிரி இருக்கா, நீ பழைய சின்ன வயசில் இருந்த மாதிரியே ஸ்கூல் இருக்கான்னு கேட்டதுக்கு எல்லாமே மாறி இருக்கு. அவர் ஸ்கூல் யூஸ்டு டு பி 1-storied. ஸோ நாங்கள் படிக்கும்போது அந்த ஸ்கூல் ஒரே ஒரு மாடி தான் இருந்துச்சு. அண்ட் நியூ பில்டிங் ஹேஸ் கம் அப் விச் வாஸ் இன் தேர். ஒரு புது பில்டிங்கும் வந்திருக்கு, அண்ட் அந்த பில்டிங் 2-storied பில்டிங்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வேர் யூ நாட் அ குட் ஸ்டூடெண்ட் ஐ ஆஸ்க்ட். நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, எஸ் பட் மை பொசிஷன் வாஸ் ஆல்வேஸ் செகண்ட். நான் ஒரு நல்ல பையன்தான், பட் ஆனால் எப்போவுமே என்னோடய பொசிஷன் வந்து செகண்டாக தான் இருந்திருக்கு, ஃபஸ்ட் நான் வந்ததே கிடையாது அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. வி டிசைடட் டு கோ அண்ட் ஹாவ் அ டீ அட் அ நேஹன் அங்கிள் டீ ஷாப் விச் வாஸ் ஸ்டூட் நெக்ஸ்ட் டு எ grocery shop and opposite to a temple dedicated to a Lord Shiva. So there is a Nehan uncle's tea shop next to grocery shop opposite to Lord Shiva temple. Soon we got sight of a Nehan's tea cabin written on the signboard over the shop. There is a signboard in over the Nehan's uncle tea shop. அதுக்கு மேலே அதுக்கு பேர் என்ன இருக்குது அப்படின்னா Nehan's tea cabin அப்படின்னு இருக்குது. The owner of the tea shop now over 60, a little rustic means typical of the countryside. அப்படியே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி தான், டீ கடை நபர் மாதிரி தான் அவர் இருக்கார் in appearance. With his white neatly combed hair and clean look was the same as before. ஸோ முன்னாடி எப்படி அவர் இருந்தாரோ இப்போவும் அப்படி தான் இருக்கார். கோம்பு நல்லா தலை சீவுனா ஒயிட் ஹேர் அண்டு க்ளீனான லுக். ஹி வாஸ் வியரிங் எ டோத்தி அண்டு ப்ளூ ஸ்ட்ரிப்ட் மீன்ஸ் லைன்டு. ஸோ ஒரு ப்ளூ கோடு போட்ட சட்டையோடு இருக்கார். தட் குட் பீன் சீன் ஃப்ரம் அண்டர் அ க்ரீன் ஷால், ஒரு க்ரீன் ஷால்னு போட்டிருக்காரு. நாட் ரெகனைசிங் மீன்ஸ் அக்னாலேஜ் ஆதித்யா. ஹி ஆஸ்க்ட் அஸ் வேர் வி ஹேட் கம் ஃப்ரம். ஸோ ஆதித்யாவை நேஹனுக்கு அடையாளமே தெரியல, அதனால் அவர் கேட்குறாரு எங்கேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆதித்யா அதுக்கு சொல்கிறாரு டியோடர்கஞ்சிலேருந்து வரோம். வி ஆர் ஆன் அவர் வே டு கல்கட்டா. ஸோ கல்கத்தாக்கு போய்கிட்டு இருந்தோம், டியோடர்கஞ்சிலேருந்து கல்கத்தாக்கு போனோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிரம்மபூருக்கு நாங்கள் வந்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எ லிட்டில் சர்ப்ரைஸ் நேஹன் அங்கிள் ஆஸ்க்டு ஒய் வி வேர் தேர். நேஹனுக்கு ஒரே சர்ப்ரைஸ், டியோடர்கஞ்சிலிருந்து கல்கத்தாக்கு நேராக போயிடலாம், இவங்க ஏன் ரைட் சைட் கட் பண்ணி வந்தாங்க அப்படின்னு அவர் சர்ப்ரைஸோடு கேட்குறாரு. டு ஹேவ் அ டீ அட் யுவர் ஷாப். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா உங்கள் கடையில் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. சர்டைன்லி பிசைட்ஸ் மீன்ஸ்
ஃபர்தர் மோர் ஐ ஹாவ் பிஸ்கட்ஸ் அண்டு சோவரிஸ் அப்படின்னா கார வகைகள். ஸோ ஆதித்யா அப்படி சொன்னதுக்கு நேகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீ மட்டும் தான் எங்கள் வீட்டு கடையில் இருக்குன்னு நினச்சிங்களா, டீயோட சேர்த்து. அப்போ பிசைட்ஸ்னால் டீயோட சேர்த்து பிஸ்கட்டும் இருக்குது, சோவரிஸ் காரங்களும் இருக்குது, நல்லா வாங்கி சாப்பிடுங்களே அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேரா, கிவ் அஸ் 2 நங்கட்டை ஈச். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கும் 2 நங்கட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நங்கட்டை மீன்ஸ் இஸ் அன் ஆத்தன்டிக் இந்தியன் ஸ்வீட். ஆத்தன்டிக் அப்படின்னா ரியலாக அது ஒரு இந்தியன் ஸ்வீட் விச் இஸ் பாப்புலர் இன் இந்தியன் அண்டு பாகிஸ்தான். ஸோ திஸ் இஸ் அ நங்கட்டை. இது வந்து இந்தியன் ஸ்வீட் தான், பட் ஆனால் பாகிஸ்தான்லேயே அது வந்து பாப்புலர். அதில் எங்களுக்கு 2 கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷேட் ஆன் டு 2 tin chairs. How many tin chairs? 2 tin chairs. There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he were sleeping. ஸோ அங்கே நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை தவிர்த்து இன்னொருத்தர் ஒரு கஸ்டமர் உட்காந்துருந்தார் ஒரு கார்னரில். அவர் வந்து டீயும் சாப்பிடல, வேறு எதுவும் ஈட் பண்ணவும் இல்லை. அவர் டீயும் குடிக்கல, வேறு எதுவும் சாப்பிடவும் இல்லை, தலை குனிஞ்சு உட்காந்துருந்தார். மேபி அவரை பார்க்குறதுக்கு தூங்குற மாதிரி இருந்துச்சு. அட்ரஸிங் ஹிம் அஸ் அ மிஸ்டர் சன்யால், நேகன் அங்கிள் ரிமைண்டட் ஹிம் டு கோ ஹோம். அவர் தான் சன்யால் அப்படின்னு சொல்லி நேகன் இவங்க 2 பேர்த்திட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சன்யால்கிட்ட நேகன் ரிமெம்பர் பண்ணுறாரு. ஆல்ரெடி இஸ் 4 PM ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. Other customers would soon be coming, addressing as he said with a wink. Wink means blink. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு நேகன் சத்யஜித் ராயும் ஆதித்யாவும் பார்த்து கண்ணடிச்சுக்கிட்டே, அவருக்கு சரியாக கண்ணு தெரியாது, காதும் கேட்காது அப்படின்னு சொல்கிறாரு. இன் ஹிஸ் ஐ a little hard of hearing, cannot see well either, but he has no money to buy a spectacles. அப்படின்னா ஐ கிளாஸ். அவருக்கு சரியாக கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. ஈவன் தோ அவரால் ஸ்பெக்டக்கிள்ஸும் காசு கொடுத்து வாங்க முடியலை அப்படின்னு சொல்லி அவர் ரிமெம்பர் பண்ணி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஏன்னா என்ன ஆயிடுச்சு, 4-5 ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் ஒரு கண்ணு தெரியாது, வீட்டுக்கு போக சிரமப்படுவார்ல, அதுக்காக நேகன் சொல்கிறாரு. ஃப்ரம் ஹிஸ் ரியாக்ஷன் டு திஸ் ஸ்பீச் ஐ பிகன் டு ஒண்டர் வெதர் மிஸ்டர் சன்யால் வாஸ் நாட் அ லிட்டில் கிரேசி அஸ் வெல், பிகாஸ் சடன்லி ஹி ஸ்டூட் அப். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, காதும் கேட்காது கண்ணும் தெரியாதுன்னு சொல்கிறாரா. இதை கேட்டோன்னே சன்யால் ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரு. அந்த ரியாக்ஷனை பார்த்ததுமே சத்யஜித் ராய்க்கு ஒரு டவுட் வருது. என்ன இவர் வந்து கண்ணு தெரியாது காது கேட்காது சரியாக தெரியாதுன்னு சொன்னாங்க, ஆனால் இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரே அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்ன அவர் ரியாக்ஷன் பண்ணார் அப்படின்னா, ஸ்ட்ரெச்டு ஹிம்செல்ஃப். ஸ்ட்ரெச் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட். நல்ல டாக்கு சடனாக எந்திரிச்சு கையங்காலையும் நல்லா அப்படி நெளிச்சு கொடுத்துக்கிட்டு, ரைசிங் இஸ் லீன் ரைட் ஆர்ம், ஒல்லியான ரைட் ஆர்மை தூக்கி, அண்ட் ஹி ஐஸ் டைலேட்டட் மீன்ஸ் வைண்டட் தென் அன்யூஷுவல், நல்லா கண்ணை நல்லா விரிச்சு, பிகன் டு ரிசைட் அ போம் பை தாகூர் பன்ரக்ஷா. ஸோ கை காலில் விரித்து நல்லா திருன்னு முழிச்சுக்கிட்டு தாகூரோட போமான பன்ரக்ஷாங்கிற போமை ரிசைட் பண்ண ஆரம்பிக்கிறார். பன்ரக்ஷா மீன்ஸ் கீப்பிங் எ ப்ராமிஸ் என்ன பண்ணணும், கீப் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போமை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹேவிங் ரிசைடட் த போம் ஹி லெஃப்ட் த பிளேஸ் மேக்கிங் த கெஸ்டர் ஆஃப் நமஸ்தே. இதை பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கும்பிடு ஒன்று போகிறார் எல்லாத்தையும் சேர்த்து, வித் ஹீஸ் ஹேண்ட்ஸ் டு நோபடி இன் பர்டிகுலர். யாரையும் குறிப்பாக பார்த்து வணக்கம் சொல்லாமல் கூட்டத்தில் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாரு, உன வணக்கம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறார். இந்த ரியாக்ஷனை பார்த்தது தான் சத்யஜித் ராய்க்கு ஒரே டவுட் வருது, என்ன ஒரு திடீர்னு இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பேராகிராஃப். ஐ நோட்டிஸ்ட் எ சடன் சேஞ்ச் இன் ஆதித்யாஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஐ ஆஸ்க்டு ஹிம் ரீசன் ஃபார் இட். வித்தவுட் ஆன்சரிங் மீ ஹி ஆஸ்க்டு நேகன் அங்கிள் ஹூ த ஜென்டில்மேன் வாஸ் அண்ட் வாட் ஹி டிட். ஸோ இதை பார்த்தோன்னா, இந்த போமை கேட்டோன்னா ஆதித்யா ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதை சத்யஜித் ராய் வந்து ஆதித்யாட்ட கேட்குறாரு, என்னாச்சு திடீர்னு நீ அப்படி மாறிட்டா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆதித்யா சத்யஜித் ராய்க்கு எந்த பதிலும் சொல்லாமல் நேகன் அங்கிட்ட அந்த ஜென்டில்மேனை பற்றி, அந்த சன்யாலை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நேகன் அங்கிள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேகன் அங்கிள் ரிப்ளைடு சசாங்கா சன்யால். அவரோட நேம் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா சசாங்கா சன்யால். வாட் கேன் பி டன், அவர் என்ன தான் பண்ணல. ஹி லீட்ஸ் எ க்ரஸ்ட் லைஃப். க்ரஸ்ட் அப்படின்னா இல்ஃபேட்டட், ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கையை இப்போ வாழ்ந்துக்கு இருக்காரு. கான் கிரேசி ஐ திங்க் பட் ஹேஸ் நாட் ஃபர்கட்டன் எனி இன்சிடென்ட் ஆஃப் த பாஸ்ட். கண்டிப்பாக சன்யால் அவருடைய பாஸ்ட்டை மறந்துருக்கவே மாட்டார். சோல்டு ஹிஸ் லேண்ட்ஸ் டு கெட் ஹிஸ் ஒன்லி டாட்டர் மேரீட். ஸோ அவர்கிட்ட இருந்த எல்லா நிலத்தையும் ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக வித்துட்டார். ஹி லாஸ்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் ஒன்லி சன் லாஸ்ட் இயர். ஸோ அவருடைய ஒய்ஃபும் சன்னும் லாஸ்ட் இயர் நடந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. சின்ஸ் தென் ஹீ இஸ் சம்வாட் சேஞ்ச்ட். அதிலிருந்து அவர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிட்டார். நாட் அ ரியலி நார்மல், ஒரு நார்மல் பர்சனாகவே இல்லை. ஸோ அதுலேருந்து அவர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. வேர் டஸ் ஹீ ஸ்டே.
ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஆதித்யா என்ன கேட்குறாரு, அவர் எங்கே இப்போ வசிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. நேஹன் அங்கிளோட ரிப்ளை என்ன அப்படின்னா, ஹி ஸ்டேஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஜோஹேஷ் கபிராஜ். ஸோ நம்ம ஆல்ரெடி நேஹன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், சன்யால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஜோஹேஷ் கபிராஜ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். யார் ஜோஹேஷ் கபிராஜ் அப்படின்னா சசாங்காவோட ஃபாதரோட ஃப்ரெண்டு. சசாங்கா கம்ஸ் ஹியர் ஹேஸ் அ டீ அண்ட் பிஸ்கட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் டு பே ஹேவிங் எ ஆக்யூரேட் ஸ்ட்ரிக்ட் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ சன்யால் வந்து இங்கே வருவார், டீ சாப்பிடுவார், ஆனால் கரெக்டாக காசை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு நேஹன் சொல்கிறாரு. பட் ஹவு லாங் திங்ஸ் வில் ரிமைன் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. எவ்வளோ நாளைக்கு தான் அவரால் இந்த மாதிரி பே பண்ணி சாப்பிட முடியும்? அவர்கிட்ட நிலமும் இல்லை, வசிக்கிறதுக்கு சொந்த வீடு கூட இல்லை, அப்பாவுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் தான் அவர் இருக்கார். ஸோ இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நேஹன் சொல்கிறார். சசாங்கா சன்யால் ஏன் திடீர்னு பன்ராக்ஷா அப்படிங்கிற தாகூரோட போவம் படிக்கணும்? அதை கேட்டதும் ஆதித்யாவுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ஏன் மாறணும்? சன்யால் யாருன்னு ஆதித்யாட்ட சத்யராஜ் கேட்டதுக்கு ஆதித்யா ஏன் ரீப்ளே பண்ணாமல் அவனை பற்றின டீட்டெயிலை கேட்க ஆரம்பித்தார்? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விஎஸ்கே டீச்சர்ஸ். ஹேவ் அ குட் டே.